ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். உதகை ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கமளித்த தேர்தல் அலுவலர் அருணா, ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாகவும் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பு அத்துமீறல் நடைபெற வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்தார். நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள சூழலில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அரசியல் கட்சியினர் மற்றொரு அறையில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் திடீரென அங்கு கேமராக்கள் செயலிழந்தன. 20 நிமிடங்கள் சிசிடிவி காட்சிகள் பதிவாகாததால் அங்கிருந்த அரசியல் கட்சியினர் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எல். முருகன், தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பணியாக உள்ளது என கூறினார். எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஸ்ட்ராங் ரூமில், ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கால சூழ்நிலை வருன்றது தெரியும். வெயிலான இங்கே சேலம் நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்கிறத விட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இதை எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாமல் போனது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஃபுட்டேஜ் அந்த 4 hours கிடைக்கலன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்ல, இனிமேல எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காம ஸ்ட்ராங் ரூம் வெறும் பேர் மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கா தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும். எல்லாரும் இன்னைக்கு ஓட்டு போட்டு 45 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இந்நிலையில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது தொடர்பாக நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அருணா விளக்கமளித்தார். ஸ்ட்ராங் ரூமில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அத்துமீறல் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட உத்தரவின்படி நம்மளோட அந்த பாலிடெக்னிக் கல்லூரி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, அது யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், தட் இஸ் CAPF இருப்பாங்க. அதுக்கு அடுத்த அடுக்குல தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த அடுக்குல லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. ஸோ இது 3 tier செக்யூரிட்டி. சிசிடிவி இன்கேஸ் சிசிடிவி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டியில எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல CAPF தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி யாரும் உள்ள போறதுக்கோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது அந்த சீல் வைக்கும்போது அந்த சீல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சிருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ சீல் வச்சிருக்காங்க. ஸோ இதுல கண்டிப்பா எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மட்டும் இல்லாம நம்மளோட ECI இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுல கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் படி இன்கேஸ் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ அல்லது கேண்டிடேட்டோ அந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்பட்டா அவ்வப்போது அவங்கள உள்ள அழைச்சிட்டு போய் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் காட்டுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் வித் ஆர்வம். உதகையில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மற்ற தொகுதிகளில் இதுபோன்ற தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது.
ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.